அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று சட்டப்பேரவையில் 3 மிக முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கிறார். முதல் அறிவிப்பாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக பொங்கல் அன்று முதல் வழங்கப்படும் என்றும் அதற்கான தொகை வங்கியில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இரண்டாவதாக அனைத்து மகளிரும் பேருந்தில் செல்வதற்கான அந்த இலவச பேருந்து பயண திட்டத்திலும் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவதாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இந்த 3 அறிவிப்புகளிலுமே பரந்தூர் விமான நிலையம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. இந்த புதிய அறிவிப்புகள் இன்று அறிவிக்கப்பட்டது, இது ஒரு மாற்றத்திற்கான அறிவிப்புகளா அல்லது ஏமாற்றமா என்ற ஒரு கேள்வியும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இதே போல இந்த சிலிண்டர்களும் 6 சிலிண்டர் என்று அறிவித்து அன்னபூர்ணி 6 சிலிண்டர் என்று அறிவித்து விட்டு அது 3 சிலிண்டர்களாக அறிவிக்கப்பட்டதும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது முதலில் நம்முடைய இந்த விவாத அரங்கில் நம்முடைய இந்த மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து விவாதிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல் அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டன் இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த விவாத அரங்கிற்குள் நாம் செல்லலாம். முதலில் திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். சார், இன்று அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 3 அறிவிப்புகளுமே தேர்தலில் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக தரப்பில் இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது பேரவையில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த டிஆர் பாலு உள்ளிட்டோரும் இது தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். டிஆர்பி பாலு அவர்களும் விமர்சித்திருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை தவிர்த்து இந்த அறிவிப்புகள் அவர் தேர்தல் வாக்குறுதிகள் தானே. டிஆர்பி ராஜா, அதாவது இந்த அரசாங்கம் அமைஞ்சதுல இருந்தே எப்படி இருக்குன்னா, அறிவிப்பு எல்லாமே வெற்று அறிவிப்பாதான் இருக்கு. செஞ்சுட்டு இருக்கிறது ஒண்ணு, தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு, ஆனா செஞ்சுட்டதா மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றதுல ஒண்ணு. இந்த 3 தளத்திலயுமே தாவேகா சிறப்பா செயல்பட்டு, எப்படின்னா 3மே வேற வேற தளம், எதுவுமே ஒண்ணுல ஒண்ணு இணைப்பே இருக்காது. நீங்க ஒண்ணு சொன்னது இந்த இடத்துல அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க பால் விலையில 44 ரூபாய் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில, ஆனா கொடுத்தது 41 ரூபாய். 100 நாள் சாதனையில பார்த்தா பால் விலை நாங்க கொள்முதல் விலையை ஏற்றிட்டோம்னு சாதனை விளக்க குறிப்பேட்டுல சொல்றாங்க. இந்த கான்ட்ராடிக்ஷன் எங்களுக்கு புரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இல்ல செய்யாதீங்க. செஞ்சுட்டுதான் மக்களை ஏமாத்துறீங்க. ஒரு முறையும் மக்களை நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம்னு, அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எதையுமே உருப்படியா செய்யாம, முழுமையா செய்யாம, அறகுறையா செஞ்சுட்டு அதுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு எப்படி உங்களால அதுல கிளைம் பண்ண முடியுதுன்றது எங்களுக்கு தெரியல. அதாவது 200 யூனிட் மின்சாரம் தமிழ்நாடே கொந்தளிக்குது, மின்சாரத்தோட விலை அதிகமாயிருக்கு அப்படின்னு. டான்ஜெட்கோல 3.7 லட்சம் பேர் வாடிக்கையாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. டான்ஜெட்கோல எதற்கு இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, எதை காட்டுதுன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. சொல்றது எதுவுமே திருப்பி செய்யறது கிடையாது. ஆனால் அது செய்து முடித்து விட்டதாக மக்களிடம் ஒரு பிம்பத்தை, வெற்று பிம்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார். தேர்தல் அறிக்கையில கொடுத்தது என்ன? தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம். ஆனால் கொடுத்தது என்னன்னா புறநகர் பேருந்து, மலையில் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளுக்கு இலவசம். இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம், அண்ணன் வந்தாருன்னா மதுரை கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரலையும் பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதுக்கான ஒரு துரும்பியாவது அள்ளி போட்டிருக்காங்களா? இல்ல. இருக்கிறதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னது உங்க தேர்தல் அறிக்கை அது கிடையாது. உங்க தேர்தல் அறிக்கையில என்னன்னா, கன்னியாகுமரியில இருந்து அன்னை சென்னை வரலும் இலவச பேருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, புறநகர் பேருந்து, அடுத்த கட்ட பேருந்து, அனைத்து பேருந்துகளும் பயணம் செய்யலாம் சிட்டிக்குள்ள, அந்தந்த லிமிட்குள்ள, மண்டலம் விட்டு மண்டலம் அல்ல, அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட இருக்க பேருந்துகளுக்குள்ள பயணம் செய்யலாம். சரியா? அன்னபூர்ணி 6ன்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. என்னன்னா 6 சிலிண்டர் இலவசம். இலவசத்துக்கும் மானியத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. மானியம் வேறு, இலவசம் வேறு. அது அன்னை கண்டிப்பா அதுக்கு விளக்கம் சொல்லுவார், நான் நம்புறேன். அதாவது திட்டம் என்னன்னா 6 இலவச சிலிண்டர், 6 இலவச உருளை.
அது சரியா கொடுத்தது திட்டம் என்ன தெரியுங்களா? 3 சிலிண்டர் கொடுத்துட்டு நீங்க பே பண்ணணும், பே பண்ண பிறகு உங்களுக்கு மானிய தொகை வரும். இது ஏற்கனவே எங்க மோடிஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அது எப்படி அவர் பண்ணுவாருன்னு தெரியாது. அவங்க கொடுத்துட்டு அது பொறுமையா நாங்க கிளைம் பண்ணிக்கணும், மானியம் வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு பாமரன் தன்னோட அக்கௌண்ட்ல வந்து தன்னோட வங்கி கணக்குல வந்து பணம் விழுந்துருச்சா இல்லையா அவன் பார்த்துட்டே இருக்கு. அவனதான் வேலை. அவனுக்கு சிலிண்டர் வாங்கணும், காசு கொடுத்து அந்த காசு கொடுத்து வாங்கின சிலிண்டர் வந்து 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் மானியமா வந்து என் அக்கௌண்ட்ல வரும். அந்த 15 நாள் 20 நாளுக்கு உண்டான அந்த சார்ஜஸ் யார் கொடுப்பா? யாருக்கு இலவசமா எதுவும் செய்ய போறது இல்ல. தேர்தல் அறிக்கை என்னன்னா 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 6 இலவச சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ 3 காசு கொடுத்து வாங்கிக்க, 3 வந்து நான் வந்து நீ வங்கி கணக்குல நான் செலுத்துறேன், பின்னாடி செலுத்துறேன். இந்த கதெல்லாம் வந்து ஏற்கனவே மோடிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. நாங்க அவர்கிட்டயே பாத்துட்டோம். நாங்க அவரே இதுல எப்படி எல்லாம் இதுல விளையாண்டாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு செய்யறேன்னு சொல்லணும், இல்ல செய்யாதீங்கன்னு சொல்லணும். நீங்க எதுக்கு இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு? பரந்தூர் விமான நிலையம் என்ன ஆயிடுச்சுன்னா தேர்தல் அறிவிக்கல. இப்ப கூட ரீசெண்டா அசம்பிளில சட்டசபையில சொல்றாரு அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்க அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஏனென்றால் நீங்க வந்து அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. நாங்க 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுத்துட்டோம். அந்த 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுக்கும் பொழுது சூப்பர் ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸ் எல்லாம் வந்து உள்ள வரும்பொழுது அவங்க பரந்தூர் ஒரு பெரிய டிமாண்டா வைக்கிறாங்க. அந்த பரந்தூரை நாங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம் இப்படி எல்லாம் சொன்ன பிறகு இன்னைக்கு 110 விதியின் கீழ் நாங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்றோம். ஏற்கனவே பணம் எல்லாம் நில உரிமையாளர்கள் பணம் செட்டில்மெண்ட் எல்லாம் ஆன பிறகு இது வந்து உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியான காட்டுது. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் முக்கியம், அது தேவை, அது கமர்ஷியலாகவும் டிராவலாகவும் தேவைப்படுது அப்படின்றது சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு இடத்த சுட்டி காட்டுங்க, இடத்த சுட்டி காட்டுட்டு அந்த பயணத்தை ரத்து பண்ணுங்க. எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணமா இருக்கும். எந்த திட்டமும் மக்களுக்கான திட்டமே கிடையாது. அந்த மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற பிரச்சனை, அதை சேர்த்துட்டுதான் பொதுவெளியில சோசியல் மீடியாவில் நீங்க கட்டமைக்கிற பிம்பம். உங்களோட முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். இப்போ துரை தமிழ்செல்வன் சாருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றுறாங்க. இது 100 நாட்களுக்கு பிறகு இந்த முயற்சியில் அவங்க வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் சில குறைகள், சில எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியடையாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறத எதிர்கட்சிங்கிற மூலம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அப்போ தாவேகா தரப்பில் அந்த அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் பாஸ்டன் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் முக்கியமான விமர்சனமாக அவர் வைக்கிறது இந்த சிலிண்டருங்க 3 சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசம் அன்னபூரணி சூப்பர் 6ல் அறிவிச்சிட்டு நீங்கள் அந்த 3 சிலிண்டருக்கு மானிய தொகையாக கொடுக்கறதுனால அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மக்களுக்கு அந்த பயன் வந்து முழுமையாக போகாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மெயினாக வைக்கிறார். மானியமா அல்லது அது இலவசமா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது மானியன்றது ஒரு 1000 ரூபாயில் ஒரு 30%னா 300 ரூபா சப்சிடி, அது பேர் சப்சிடி. ஃபுல்லாக கொடுத்தா இலவசம் தான். ஃபுல்லாக அந்த பேமெண்ட் வந்து அதாவது என்ன சொன்னாங்க, ரிலீஃப் டேக்ஸ்ன்னு பேர். இது பேர் இந்த எக்கனாமிக் டிவிஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை ரீஃபண்ட் ஆகுறது, அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டருக்குள்ள பணத்தை அவங்க வர வைக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா 6 கொடுத்தாங்க, 3 தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதமே ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் தான், 3 மாதம் ஏற்கனவே போயிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபினான்ஷியல் இதை வந்து பட்ஜெட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய, இவங்க ஆரம்பிக்கும் போது 2021 என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து உரிமை தொகையை உடனே கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 30 மாதம் கழிச்சு தான் அதையே கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த கம்பேரிசனில் பார்க்க முடியாது. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களா, செய்கிறாங்களா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அங்கே தான் வெற்றி அங்கே தான். அடுத்து வந்து என்ன இதில் அது பேர் என்ன, பேருந்து பயணத்தில் வந்து பயணம் முழுமையாக இலவசம் இல்லைங்கிற பயணத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் பஸ்ஸாக மாற்றி அவங்களுக்கு ஏசி கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும்னா அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்பேண்ட்மெண்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் அவ்வளோ இது கிடையாது. எவ்வளோ லாஸு, எவ்வளோ பழைய பஸ்ஸில் என்னமோ கண்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் எல்எஸ்எஸ் பஸ் இது எஸ்இடிசி எல்லா இதுக்கும் அதை கொடுத்துருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சும்மா இது பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து இல்லை அவர் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுல சிக்கல் இருக்குங்கிறாரு. என்ன ஒன்று சிக்கல் இல்லையா? எல்எஸ்எஸ் பஸ்ன்னு என்னது, நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் போகிறதுக்கு தானே எல்எஸ்எஸ்ன்னு வச்சுருக்காங்க. இல்லை அது ஒரு மாவட்டம் மாநகரத்துக்குள்ள மாவட்டங்களை விட்டு வெளியே போகிறதுக்கு சாதாரண பருந்து முன்பதிவு இல்லாத பேருந்துகள் தான் செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்இடிசி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது இதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம கடன் வாங்கி செய்யலை. கடன் வாங்கினது வந்து 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா வாங்குறது ஈஸி. ஆனால் நம்ம வந்து கடனை குறைக்கிறதுல தான் நம்ம பார்க்குறோம். என்ன பிரான்சிஸ் பாசன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே எல்லா திட்டத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்க மாதிரி தெரியுது. அது முதல்ல 200 யூனிட் மின்சார இலவசம் அப்படின்னு சொன்னதில் அதுலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதே போல் நீங்கள் சொன்னீங்க அந்த சிலிண்டரு 6 சிலிண்டர் இலவசம் சொல்லிட்டு அது வந்து இதில் மானியம் இல்லாததுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. 3வது பஸ்ஸு சென்னையில் பஸ்ஸில் ஏறினா கன்னியாகுமரியில் போய் இறங்கலாங்க ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதுலேயும் ஏதோ கட்டுப்பாடுகளை வைத்து இந்த பேருந்து போக முடியும் அந்த பேருந்து. 4வது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுகிறோம் என்று கூறிவிட்டு மாற்று இடம் நாங்கள் பார்ப்போம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு இது வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் சொன்னீங்களே பஸ்ஸு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் விட்டு போச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? எல்லா பேரும் எல்லாருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான வசதிகள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அப்போ வந்து அதனுடைய மானிட்டர் இப்போ வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக ஏறுறாங்கன்னு வச்சுங்க, எது வரையும் ட்ராவல் பண்ண ட்ரெயின்னா சொல்லிடலாம் அந்த டிடிஆரில் இந்த வந்து இவ்வளோ வரையும். இவங்க பாதி தூரம் போனோன்னு வேற ஒரு கண்டக்டர் ஏறுவார். சரி, இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்வு காண்ருக்கு. ஏன்னா விட்டு போயிட்டாங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கும் போது நம்ம இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்று வந்து லஞ்சத்தை குறைச்சிருக்கோமா இல்லையா, இதுதான் கேள்வி. 2வது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லைவில் கொண்டு வந்திருக்கோமா இல்லையா, எல்லா சட்டசபையில் உள்ளது லைவில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா இதில் சட்டசபை லைவ் வந்து போன முறையாக அந்த கொஸ்டின் அவர்லாம் இருந்தது, அதற்கு பிறகு வந்து இல்லை இப்போ கொஞ்சம் இப்போ முழுமையாக இருக்குது. அது முழுமையாக இருக்குது. இப்போ யார் என்ன கேட்குறாங்களோ யார் என்ன பதில் சொல்கிறாங்களோ எல்லாமே தெளிவாக வந்துடும். அடுத்த இதிலே வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து 5 கோடி ரூபாய் பக்கத்தில் ஆஃபீஸில் மாடியில் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கா இல்லையா இந்த கேள்வி? அந்த கேள்வி வந்து 2008 அவர் மாண்புமிகு மறைந்த கலைஞர் அவர்கள் இங்கேருந்து ஓமந்தார் இடத்துல போய் ஒரு கட்டடமே கட்டினார். 200 பேரவை மாற்றுறதுக்கும் முதலமைச்சர் அறைய பழமையான ஒரு அறை இருக்குது, இத போய் சரி அதை கட்டி அங்க போய் கட்டி பணம் வேஸ்ட் தானே 1000 கோடி ரூபாய் வரைக்கும். அதை யோசிச்சு பாருங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து வச்சாங்க இது வாட்டர் டேங்கு, எதுக்காட்டி பண்ணாங்க? அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு உள்நோக்கத்தோட மருத்துவமனையாக்கப்பட்டது. கடைசியா தான் மாற்றப்பட்டது. அதை எதுவும் ஒப்பிட முடியாது சார். முதலமைச்சர் அறை மட்டும் 5 கோடி ரூபாய் மட்டும் கிடையாது, டெண்டர் சொல்றாங்க. விமர்சனம் வேற, நீங்க அங்க போய் அது இது விமர்சனம் வேற. இல்ல நீங்க அங்க போயிருக்கீங்களா சிஎம் ஆபீஸ்ல? அவரோட பிஎஸ் ஆபீஸ் எல்லாம் வந்து வேற பக்கம் சுத்தி வரணும், கஷ்டமா இருக்கு ரொம்ப. ஒருத்தர் ஒரு 50 பேர் விவசாயிகள் வந்தாங்கன்னா ஒரே இடத்துல பார்க்கறது கூட போய் பார்த்துடலாமா 50 பேர்? ஆமா, அதுக்காக ஆள் இருக்குல்ல கான்ஃபரன்ஸ் ஆளு. இப்போ எல்லாரையும் அங்கே தான். சரி, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். உங்க கருத்தை துரை தமிழ்ச்செல்வன் சார் கேட்கலாம். துரை தமிழ்ச்செல்வன் சார், இந்த நம்ம பிரான்சிஸ் பாசன் என்ன சொல்றாருன்னா, எல்லா பிரச்சனையுமே நாங்கள் லைவ்ல வச்சிருக்கிறோங்க. முதல்ல நீங்க 30 மாதம் கழிச்சு தான் மகளிர் உரிமை திறகையே கொடுத்தீங்க. நாங்கள் இப்போ 3வது மாதத்திலே கொடுக்குறோமே எல்லா திட்டத்தையும், அதை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அது ஆரம்பிக்கிறது தான் பெரிது, ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. அப்படி பார்த்தா நாங்க இலவச பேருந்து பயண திட்டத்தை போன ஆட்சியிலே ஆரம்பிச்சிட்டோம். அது நீங்க ஆரம்பிச்சுட்டா நீங்க கொண்டாடக்கூடாது. அதுல நீங்க சொன்னது என்னன்னா, உங்களுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன சொன்னாருன்னா, சும்மா சாதாரண பயணம் கிடையாது, சென்னையில ஏறினா கன்னியாகுமரி வந்து இலவச பயணம் தான் சொன்னது புசி ஆனந்த் தானே தேர்தல் பிரச்சாரத்தப்ப. அப்ப இன்னைக்கு நாங்க வந்துட்டு நாங்க அதெல்லாம் கிடையாது, நாங்க படிப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். படிப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்ற வார்த்தையை நீங்க சொல்லல. அப்ப படிப்படியா நாங்க பண்ண போறோம், படிப்படியா நாங்க உள்ள வரோம் அப்படின்ற திட்டத்தையோ அப்படின்ற கோரிக்கையோ நீங்க சொல்லல. நீங்க சொன்னது என்னன்னா, சென்னை டு கன்னியாகுமரி இலவச பயணம். அப்புறம் ஊழலை ஒழிச்சிட்டோம். இந்த ஒரு ஹேஷ்டேக் வச்சுக்கிட்டே ஊரை ஏமாத்திட்டு இருக்கு.
ஜூனியர் விடன்ல யாரு ஏமாத்துறா? ஜூனியர் விடன்ல நான் நீங்க சொல்றேன். ஏமாத்துறீங்க. இவ்வளவு இத்தனை லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு முடிக்கிறேன். நீ பேசுறது இந்த அமைச்சர் ஏமாத்தினான்னு சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தையை வந்து இப்போ பேரவை திரும்ப பேசுகிறேன். அவைக்குள் நீங்க அவைக்குள் நீக்கிறீங்க. ஏமாத்தினான்னு சொல்லுங்க. ஏமாத்துன்ற வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. நீக்கிறீங்க. அதாவது இவங்க யூனியன் விடன்ல கல்லுகாரில் இவங்களோட அமைச்சர் விஜய் பாலாஜி ஒரு கார் வாங்கி இருக்கிறதாவும் அந்த கார் அவர் போய் மாட்டுக்கோட்டையில வந்து மறைச்சு வச்சிருக்கிறதாவும் தகவல் வந்துருக்கு. இப்படி இல்ல அவர் கேட்டது இதுதான். அது வந்து புகாராவோ தனிப்பட்ட முறையில் நம்ம பேச வேண்டியது இல்ல. அது வெளியில வரட்டும், அந்த காரை அப்ப பேசலாம். இப்போதைக்கு அவர் சொல்றது ஒரு திட்டத்தை படிப்படியா நாங்க செயல்படுத்துறதுல என்ன தப்பு, முதலமைச்சர் அதை விரிவாக்கம் பண்றதுல என்ன தப்பு? ஊழலை எடுத்த கட்சி, ஊழலை ஒழிச்சிட்ட கட்சி சொல்றது யாருன்னா தாவேகா. அதோட நிறுத்தல. விழுப்புரத்துல அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழலுக்கு அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞருக்கு வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கறிஞர் அவசரப்பட்டு போய் கட்டி விட்டு நிக்கிறீங்க. நடவடிக்கை வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் மேல பணம் வாங்க 30 லட்சம் அந்த அம்மா பணம் இழந்திருக்காங்க. அந்த பணத்தை யாருக்கு மீட்டு கொடுக்குறது? இதெல்லாம் ஒரு திட்டம் சாதனை இவ்வளவு நாளா சொல்லிட்டு நீங்களும் 100 நாளா இதை சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க சாதனை பண்ணிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். ஊழலை ஒழிச்சோன்னு சொன்ன ஆளு வந்து புஷி ஆனந்த் போய் கேட்கணும். ஏன்பா 30 லட்சம் இந்த படம் வாங்கி ஏமாத்துறீங்கன்னு கேட்கணும். ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்ற அதே கட்சி யார்கிட்ட கேட்கணும்னா விஜய் பாலாஜிட்ட கேட்கணும். விஜய் பாலாஜி தான் அந்த கார் ஏப்பா வாங்கினா எங்கப்பா வாங்கி மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் ஊழல் ஒழிச்சுட்டுதான் அர்த்தம். சொந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், 2ஆம் கட்ட அமைச்சர்கள் வந்து ஊழல் புரியுறாங்கன்னு தொடர்ச்சியா அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. அப்புறம் எப்படி நாங்க வந்து ஊழலை ஒழிச்சுட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிட்டே இருப்பீங்க? அவங்க 2வது வாரம் அந்த தொழில்நுட்ப பிரச்சனை இருப்பதனால 2வது வர்றேன். பிரான்சிஸ் பசங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போது இந்த திட்டங்கள் படிப்படியாக நீங்கள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள், அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. இதில் மிக முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது இந்த பரந்தூர் விமான நிலைய இஷ்யூவில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது வந்து, இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து தமிழகத்தை ஒரு 20 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்படுவதற்கான முயற்சி என்றும், இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். ஏனென்றால் மும்பை விமான நிலையமோ அல்லது ஹைதராபாத் விமான நிலையமோ பெங்களூரு விமான நிலையமோ 5000 ஏக்கர் இருக்கிறது. சென்னை விமான நிலையம் 1300 ஏக்கர் தான் இருக்கிறது. இவ்வாறு இருந்தால் சர்வதேச தரத்தில் சென்னை விமான நிலையம் விரிவடைவதற்கோ தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கோ மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும் என்று டிஆர்பி ராஜா மற்றும் தங்கம் தென்னரசு மற்றும் திமுக தரப்பில் அனைவருமே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. உண்மையே தமிழ்நாடு 20 வருஷம் பின்னால போயிருமா, இல்லைன்னா அந்த மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்காக அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் சொல்ல போனோம்னா இந்த பரந்தூரில் வந்து ஒரு 5000 ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த விவசாயிகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதை தள்ளி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு இடம் அளந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேப்பிங் வந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இப்போ பார்த்துங்க டெர்மினல் 3 முடிய போகுது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இது அடுத்து மேற்கு அந்த ஏரியாவில் வெஸ்டர்ன் சைடு அது ஒரு டெர்மினல் 5 ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு அளந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதாவது ஏர்கிராஃப்டை வந்து ஏஐயில் வந்து நல்லா அப்ரூவல் கொடுத்து அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிவில் ஏவியேஷனில் போர்டில் நாங்கள்லாம் இருந்திருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதை ஒர்க் பண்ணுறது எப்படி, இதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க. இதனால இல்லைங்கிறாங்களா எப்படி? சார் அப்படிலாம் இல்லைன்னு சார். நீங்கள் எந்த கவர்மெண்ட்டும் மீட்டிங் போடும்போது ஸ்கீம் கொடுக்கும்போது பப்ளிக்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எப்போ கொடுக்குறாங்க, ஃபைனல் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஜியோ பாஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது 110 தான் சொல்லியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 110 வந்து இஸ் நாட் டிக்ளேர் த ஜியோ. 110 விதியின் கீழ் நாங்கள் இந்த மாதிரி செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அது ஃபைனல் பண்ண முடியும். அதனால் இதில் வந்து அந்த மாதிரி தான் எப்போதுமே 55 விதியின்படி என்னென்னா அவங்கள கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு இது பழைய மினிஸ்டர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விட்டார். கவன ஈர்ப்பு தீர்மானம் அதுக்குள்ளார 110 அதை தான் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து திருப்பி ஆலோசனை பண்ணப்படும்.
டெக்னிக்கல் பீப்புள் வரணும். டெக்னிக்கல் பீப்புள் ஒரு 300 பேர் வந்து இந்த தளங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது என்னென்ன செய்யலாம், எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் இறங்கும் போது பக்கத்தில் பில்டிங் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இந்த ரேடியேஷன் ப்ளூ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ண மாட்டாங்க, ஹைட்டு ஏற்ற மாட்டாங்க. அதனால் அந்த வேவ் பார்ப்பாங்க. கடல்லேருந்து அந்த இடத்துல வரும்போது பர்டிகுலர் ட்ரையாங்கிளில் வரும்போது, பர்டிகுலர் ஆங்கிளில் வரும்போது, லேண்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம 3 டெர்மினலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறணுன்னா பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்க. அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வச்சு இறக்குவாங்க. அங்கே சின்ன சின்ன ஃப்ளைட்லாம் அங்கே இருக்கும், ஏடிஆர் ஃப்ளைட்டு எல்லாமே அங்கே இருக்கும். அங்கேருந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா டெர்மினல் 2, 3 நிற்கிறது 5க்கு கொண்டு வரும்போது ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆகும். அது இப்போ வந்து வெஸ்டர்ன் சைடு கொண்டு போகிறாங்க. அதுதான் இப்போ வந்து அவங்களுடைய வேலை ஸ்கீமில் வந்து கொண்டு வராங்க. இல்லை முக்கியமான கேள்வி என்ன, 90% லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு போச்சு சார். பணத்தை கொடுத்தோன்னு திரும்பி வாங்க முடியுமா, அதான் அவங்க கேட்குறாங்க. சார் பணத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார், டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க சார். இந்த டிக்ளரேஷனில் பேமெண்ட்டே ஆகலை சார். பணம் எங்கே சார்? பணமே கஜானாவில் இல்லை, எப்படி பணம் கொடுத்துருப்பாங்க? அது சார் சொல்றாரு, நீங்க யாராவது வாங்கினவங்க சொல்ல இது பண்ண சொல்லுங்க. யாரும் வாங்கல, எல்லாருமே அவங்க தான் அறிக்கை விடுறாங்களே. நாங்க வந்து இதுல டிக்ளரேஷன் தான் நாங்க கேட்குறேன். துரைத்தமிழ்ச்செல்வன் சார், நிறைவா உங்க கருத்தை சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பா யாருக்கும் பணமே கொடுக்கல அப்படின்னு பிரான்சிஸ் பாஸ்டர் சொல்றாரு. பணம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா, ஒன்லி டிக்ளரேஷன் தான் முடிஞ்சிருக்குங்கிறாரு. நம்ம பிரான்சிஸ் பாஸ்டர் அண்ணன் பிரான்சிஸ் சொல்ற மாதிரி இது திட்டம் வந்து இவங்களுக்கு அந்த விண்டு ஸ்பீடு, பில்டிங்கோட விமான துறையோட கட்டாயங்கள், அதோட விளக்கங்கள் இதெல்லாம் நாங்க கேட்கல. உங்களோட வேலைன்னா இது என்ன ஒன்றிய அரசாங்கத்தோட ப்ராஜெக்டா இல்ல மாநில அரசாங்கத்தோட ப்ராஜெக்டா? நீங்க கொடுக்க வேண்டியது லேண்ட் மட்டும்தான் சார். நீங்க என்ன உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. நிறைய நேரத்துல என்ன உங்களுக்கு விளக்கியே எங்களுக்கு முடியல எங்களால. நீங்க லேண்ட் அக்விசிஷன்ல மட்டும்தான் விண்ட் ஸ்பீடு, பில்டிங் இருக்கக்கூடாது, தனியா பிளைட் பறக்கணும், அதெல்லாம் வந்து விமானத்துறைக்கு பார்த்துக்கணும். நீங்க இடத்த மட்டும்தான் கொடுக்கணும். இடத்த கொடுத்தா மட்டும் போதும். அப்ப அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த கதைலாம்? இந்த கதைலாம் தேவையில்லைண்ணே. இந்த கதையை கேட்கலாம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா, இவ்வளவுதான் கேள்வி. இடம் கொடுத்தவங்களுக்கு நிலத்தை கொடுத்தவங்களுக்கு 50 விழுக்காடுக்கு மேல பணம் செட்டில்மெண்ட் ஆயிருக்குது. அப்புறம் இந்த போற பக்கம் ஒரு கேள்வி கேட்கறது, கொடுத்தாச்சா? கொடுத்தவங்களை வந்து கேளுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. அதான் பிரைமரியா லேண்ட் அக்விசிஷன் தான். பிரைமரி லேண்ட் அக்விசிஷனை ஒருத்தங்களோட லேண்டை நீங்க வாங்கும் பொழுது அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தாதான் லேண்ட் வரும். இந்த ப்ராஜெக்டா 30 விழுக்காடு 40 விழுக்காடு தாண்டி போயிடுச்சு. அப்ப இன்னும் நாங்க லேண்ட் அக்விசிஷன்லயே வந்து திமுக அடுத்த லெவலுக்கு போல அப்படின்னு சொன்னதெல்லாம் தவறுங்க. முழுக்க முழுக்க இது ஒன்றிய அரசாங்கத்தோட விமானத்துறையோட ப்ராஜெக்ட். இதுல தமிழ்நாடு அரசு விஜய் என்ன பிளைட் விடல. நீங்க விஜய் என்ன பிளைட் விடுற மாதிரியா வந்து நீங்க மனநிலை வளர்த்துட்டு இருக்கீங்க. விஜய் என்ன பிளைட்லாம் விட முடியாது. விஜயனால விஜயனா என்ன செய்ய முடியும்னா இடத்தை தான் காமிக்க முடியும் சார். இடத்தை தான் காமிக்க முடியும், அவ்வளவுதான் வேலை. இடத்தை காமிக்கிறதா நிப்பாட்டிக்கணும். அப்ப இடத்துல காமிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இடம் பக்கத்துல எங்கேயாவது தேடி இருக்குன்னா தேடி கொடுங்க. இப்ப ஃபார்ச்சூன் 650 கம்பெனி கேக்குது, எங்களுக்கு வந்து நாங்க 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதுல வந்து எங்களுக்கு 2வது கட்ட விமான சேவை பரந்தூர்ல தேவை, இல்லைன்னா வேற ஒரு இடத்துல நீங்க காட்டுங்க. நீங்க காட்டி ஒரு இடத்த ஒரு விமான நிலையத்தை 2ஆம் கட்ட விமான நிலையத்தை சென்னைக்கு கொடுங்க. நாங்க வேண்டாம் நான் சொல்றோம், கொடுங்க. எதுக்கு இல்லாதெல்லாம் விண்ட் ஸ்பீட பத்தியும், அப்புறம் வந்து விமானம் தனியா பறக்கணும், இன்னொரு விமானத்தோட இடிச்சிடக்கூடாது, பில்டிங்ல இடிச்சிடக்கூடாது, இந்த கதையெல்லாம சொல்லுவாங்க. எல்கேஜி பிள்ளைக்கு சொல்ற கதை மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்மளோட வேலையே வந்து இடத்துல காட்டி கொடுக்கறது மட்டும்தான். இடத்த காட்டி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவ்வளவுதான். இடத்த மட்டும் தான் காமிக்கணும். பாக்கி எல்லாம் வந்து விமானத்துறையை பாத்துக்கும். ஒன்றிய அரசாங்கத்தோட விமானத்துறை பாத்துக்கும். அதனால எல்லாத்துலயும் ஃபெயிலியர். இப்ப நான் நிறைவு கருத்து சொன்னீங்க, நம்ம சொல்லி முடிச்சிடறேன். நீங்க மீண்டும் இந்த அன்னபூர்ணி 6 திட்டத்துல மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், பெருமளவு ஏமாற்றி விட்டீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தீர்கள். மக்கள் முதல்ல குத்திருக்கீங்க. எப்படி குத்திருக்கீங்கன்னா 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர் காசு கொடுத்து வாங்க, பின்னாடி நான் வந்து அந்த தொகையை வந்து கொடுத்துறேன். அண்ணன் அதுக்கு வந்து புது விளக்கெல்லாம் சொன்னாரு. அதாவது அதுல மானியொன்று பால் தொகை முழுமையா கொடுத்தாதான் இலவசம் அப்படின்னா, முழுமையா கொடுத்தா இலவசம் தான். ஆனா அத அவங்கள்ட்ட இருந்து வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க முழுமையா இலவசமா கொடுத்துருங்க. யார் உங்களை கட்டுப்படுத்தினா?
சரி. யார் கட்டுப்படுத்தினா? ஓகே எதுக்கு அவங்கள்ட்ட வாங்கிட்டு திருப்பி அவங்க பணத்தை அவங்களுக்கு தரீங்க? ஓகே அதுக்கு உண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அந்த பணத்து தொகைய ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்கண்ணே. ஒரு 1000 ரூபாய் தொகையை வாங்கி அவங்கள்ட்ட இருந்து நீங்க வச்சுக்கிறீங்களா? ஒரு 15 நாள் ஆகுமா அவங்க அக்கௌண்ட் திருப்பி போறதுக்கு? அந்த 15 நாள் இருந்தா தானே சிலிண்டர் வாங்க முடியும். அப்ப அந்த பயனாளிக்கு அந்த 1000 ரூபாய் போயிடுச்சா இல்லையான்றதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, உறுதிப்படுத்துவீங்க? எத்தனை நாள் அந்த பயனாளி இதை தொடர்ந்து செஞ்சுட்டு முடியும்? இதுக்கு பதில் இருக்கா? ஓகே இதுக்கு பதில் கிடையாது. தாவேகா எப்பவும் ஆடுற உண்மையிலேயே டபுள் பாஸ் விளையாட்டை திருப்பி விளையாண்டு அவ்வளவுதான். மக்களை ஏமாற்றும் செயல், மக்களை முதுகில் குத்தும் செயல். ஓகே துரைசாமி உங்க நிறைவு கருத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பதில் அவற்றை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரான்சிஸ் பாஸ்டன் சார், இப்போ அவர் சொல்றது 2. சிலிண்டர் காலியாவது, சிலிண்டருக்கான பணத்தை பெறுவதில் வந்து அந்த பணத்தை வரவு வைப்பதில் ஒரு சிக்கல் இருக்குங்கிறது 1. 2வது, இது மத்திய அரசின் பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம் 40% மேலே நிறைவடைந்து இப்போது 90% மேலே நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதில் முதல் கட்ட பண விநியோகமும் நடந்து முடிந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். மாற்று இடத்தை காண்பிக்க வேண்டியது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது அரசு என்பதுதான் துரைச்செல்வி தமிழ்ச்செல்வனோட குற்றச்சாட்டு. இது 2க்கும் சுருக்கமாக பதில் சொல்லுங்க சார். இது வந்து திராவிட ஆட்சியிலும் சரி, அண்ணா திராவிட ஆட்சியிலும் சரி, சப்சிடின்றத இலவசன்றது காட்டிலும் எங்கே வேணாலும் ஈபியில் பணம் கட்டினாலும் சரி, இண்டஸ்ட்ரி போட்டாலும் சரி, பின்னாடி தான் அவங்க 25% கொடுப்பாங்க. சரி, அது மாதிரி தான் ஒரு ஸ்கீம் இது. சரி, 1. 2வது வந்து இந்த விமான நிலையத்தில் இந்த இடத்துல வந்து வெறும் 5000 ஃபேமிலி இருக்காங்கன்னு அவங்களுடைய விவசாயிகள் இடத்த, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இடம் பார்த்து இப்போ ப்ரொபோசல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த நம்ம சேர்த்தோம்னா அது 5000 இல்லை 10,000 ஏக்கரினுடைய நிலப்பரப்பை வேற மாதிரி செட் பண்ணுறாங்க. என்னன்னா இதில் வந்து பெங்களூர் ரூட்டை தவிர அதுக்கு வேற ஒரு ரூட்டை வந்து அதை இது பண்ணுறாங்க, அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த வார்த்தையே தப்புங்க. காலங்காலமாக அதே வார்த்தை தான். ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஆட்சியில் அமர்ந்துட்டார் அவர். அதுக்காக ஏன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், எதுக்கெடுத்தாலும் இந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம மக்கள் வாழணும். நம்ம மக்களுக்கு என்ன தேவைணும்? விருப்ப அரசியல் வேண்டாம், நம்மளுக்குள்ளார காயப்படுத்திக்க வேண்டாம், நம்ம ஜெயிக்கணும். ஓகே, நன்றி பிரான்சிஸ் பாஸ்டன். இருவரும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவது அது ஒரு மாற்றமா ஏமாற்றதா என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு பிரச்சனையோடு மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.